friends, welcome to my channel. நான் உங்க சிவரஞ்சனி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு full and fully வந்து ஹெர்பல்ல இருக்கக்கூடிய ஒரு பாத் பவுடர் and then வந்துட்டு ஹேர் ஆயிலோட ரிவ்யூ தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். குணா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் வந்து நான் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க், வாட்ஸ்அப் கான்டாக்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இவங்க கிட்ட வந்து பாத் பவுடர்ல வந்து 3 வெரைட்டிஸஸ் வந்து இருக்கு. 3 வெரைட்டிஸஸ் இருக்க பாத் பவுடருமே வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 3 வெரைட்டிஸையுமே வந்துட்டு நான் ஒரு 5 டேஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். என்னோட ஓல்டு வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியும். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சோப்பை தவிர்த்து வேற எந்த சோப் நான் யூஸ் பண்ணேன், ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாடிக்கு மட்டும் பாத் பவுடரை தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் ட்ரஸ் பண்ணி வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அமேசிங் ரிசல்ட் கொடுத்தது. க்ளீன் அண்ட் கிளியராக பண்ணி கொடுத்தது. ஒரு க்ளோனஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. நம்மளுக்கு ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, பாடி ஃபுல்லாக, ஃபேஸ் ஃபுல்லாகவும் சரி. ஸோ இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய பாத் பவுடர் நான் யூஸ் பண்ணதுமே வந்து என்னோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா டர்ஸ்ட் லெவலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. எப்போவுமே வந்துட்டு சோப் வந்து ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ் தான் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ் இப்போ எல்லாருமே வந்து கரண்ட் டைம் வந்து பாத் பவுடர் இல்லைன்னா வந்துட்டு பாடி வாஷ்னை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஹெர்பல்ல இருக்கக்கூடிய பாத் பவுடர் தான். இந்த 3 வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கக்கூடிய பாத் பவுடர்லையும் வந்துட்டு இந்த பவுடர் யூஸ் பண்ணால் வந்து இந்த ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து கிளியர் கட்டாக வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து கொடுத்தது நம்மளுக்கு. நம்ம சேனலில் வந்து ரிவ்யூஸஸ் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ ரிவ்யூஸஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம சேனல் எப்போவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நல்லாவே வந்து தெரியும் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. பட் இந்த ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பர் டூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்தது. இதோட கன்சிஸ்டன்சி வைஸும் சரி, இதோட ஸ்மெல்லும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஹெர்பல் ப்ராடக்ட். ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக்னஸ், டல்னஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தது. அண்டர் ஆர்ம், பிரைவேட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய பிளாக்னஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாக்னஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கெமிக்கல் ஸ்கிரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு கூடிய பாடியில் இருக்க ஸ்வெட்டிங் ஸ்மெல்லை வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஸ்வெட்டிங் ஸ்மெல்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டியூட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ்னு தொடர்ந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா. இந்த பாத்திங் பவுடர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்ல இருந்து நம்ம எவ்வளோ டேஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 5 to 6 months வரைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால வந்து எதுவும் வந்து கெட்டு போகிறதில்ல. ஃப்ரிட்ஜிலலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 250 grams இருக்குது அப்படின்னா ஒரு 1 month வரைக்கும் வந்து வரும். ஸோ காலி பண்ணிடுவோம். இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே ஸோ ஸ்கின்ல இருக்க பிளாக்னஸ், மெயினாக வந்து ப்ரைவேட் பிளேசஸில் இருக்க பிளாக்னஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. சன்செட்டில் இருக்கக்கூடிய பிளாக்னஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல டல்னஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுது. குணா ஹெர்பல்ஸ்ல இருந்துட்டு பாத்திங் பவுடர் மட்டும் இல்லாமல் வந்து ஹேர் ஆயிலும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹேர் ஆயில் வந்து ஹேரோட டென்சிட்டி லெவலை வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அந்த ஹேர் ஆயில் தான் வந்து நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒயிட் கார்ட்ஸ் வந்து ஒயிட் கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஒயிட் கார்ட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. தென் வந்து ரொம்ப எனக்கு பாடி வந்து ஹீட் லெவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ங்கிறனால தான் வந்துட்டு நம்ம பாடியில் இருக்க ஹீட்னஸ் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. இதோட பாத்திங் பவுடராக இருந்தாலும் சரி, இந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து 25க்கு மேலே இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நேச்சுரலாக ஆட் பண்ணுறதுனால வந்துட்டு காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அஃபோர்டபுளாக தான் வந்து இருக்குது. எனக்கு வந்து மற்ற பவுடர்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. இது ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுமே வந்து நல்ல ஒரு சில்கினஸ், சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்குது ஸ்கின்ல. ஸோ இது எப்படி வந்து இன்க்ரீடியன்ட் இருக்குது, தென் வந்துட்டு இதோட பேக்கேஜிங் எப்படி இருந்தது, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குணா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பேக்கேஜிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேக்கேஜிங் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து செக்யூர்டாக வந்து லீக் ஆகாத மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது குணா ஆவாரம்பூ பாத் பவுடரோட இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். அதில் வந்துட்டு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது வந்து ஆவாரம்பூ, அதுக்கப்புறம் க்ரீன் கிராம்ஸ், ஆலோவேரா, நீம் லீவ்ஸு, அதுக்கு போக வந்து 25 வகையான மூலிகைகள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா ஸ்கின் கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடியிலேருந்து வரக்கூடிய வேர்வை ஸ்மெல், ஸ்மெட்டிங் ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் டாட்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க
பாடியில் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணும். அது போக வந்து எக்ஸட்ராஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ரொம்ப நைஸான ஒரு பவுடரி ஃபார்மில் இருந்தது. நான் வந்து பாத்திங் டைமில் வந்து இந்த பவுல் நிறையா வந்து பவுடர் எடுத்துப்பேன். நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். செகண்ட் வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னா வந்து இந்த குணா பீட்ரூட் பாத் பவுடர் தான். இதோட இன்க்ரீடியன்ட் வந்து மெயினாக இருக்கிறது பப்பாயா, பீட்ரூட், அதுக்கப்புறம் வந்துட்டு பூனாங்கிழங்கு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக 25 மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோன்ட்ருக்காங்க. இதோட யூசஸ் வந்து ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்டான ஸ்கின்னை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியலாக இந்த பீட்ரூட் பாத் பவுடர் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இது வந்து என்னோட ஸ்கின்னில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுது. ஸ்கின் வந்து ஒரு அன்ஈவனாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து ஸ்கின் கலரை வந்து மாற்றி கொடுக்குது. தென் வந்துட்டு நம்ம ப்ரைவேட் பிளேசஸ் அண்டர்ஆர்ம்ஸில் இருக்க பிளாக்னஸை வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இது வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம பாடிக்கு அப்ளை பண்ணும்போது அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி மைல்டாக தென் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த 3 பவுடருமே வந்து நம்ம பாத் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. தேர்டாக இருக்கிறது வந்து இந்த ஆரஞ்சு பாத் பவுடர் தான். இதில் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது ஆரஞ்சு, ஆலோவேரா, லெமன், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கிராம்ஸ், அது போக வந்து 25 இன்க்ரீடியன்ட்ஸ். இதோட யூசஸ் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணும், நெவர் கம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சை வந்து நம்ம பீல் பண்ணி போட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஆரஞ்சு பாத் பவுடரும் வந்து ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் வந்துட்டு இந்த 3 வந்து பாத் பவுடர் தான் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கிறது எனக்கு அந்த பீட்ரூட் பாத் பவுடரும் அண்ட் தென் வந்துட்டு ஆவாரம்பூ பாத் பவுடரும் தான். அதுக்கப்புறம் ஃபோர்த்தாக வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சது குணா ஹெர்பலில் இருக்கக்கூடிய இந்த ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ஒயிட் கலர் ஹேரெல்லாம் வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேர் லெவல் வந்து நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி வந்து அதிகமாகும், அதாவது வந்து அடர்த்தி வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது வந்து செக்கெண்ணெய் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுத்தமான செக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து கரிசலாங்கண்ணி, ஆலோவேரா, ஆம்லா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆம்லா வந்து நம்ம பாடியில் இருக்க ஹீட்னஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஹேருக்கு வந்து ரொம்ப சத்தானது. ஸோ டெஃபினட்டாக வந்து இது எல்லாமே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸாக இருக்கனால நம்ம பயப்படாமல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீட்ரூட் பாத் பவுடர் எடுத்து வந்து நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். நான் வந்து இது ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நார்மலாக வந்து நம்ம ஸ்கின் வந்து எந்த மேக்கப் லுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த பாத் பவுடர் வந்து யூஸ் பண்ணி நம்ம பாத் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வித்தவுட் மேக்கப் லுக்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து இதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வந்து பாடி பாத் பவுடர் வந்து சோப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த எக்ஸ்ட்ரா கூட பாத்திங் பவுடராக கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சோப்பு வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதை கூட வந்து பாத் பவுடராக எடுத்துக்கலாம். நான் ஃபேஸ்க்கு வந்து பீட்ரூட் பாத் பவுடர் வந்து போட்டிருக்கேன். என்னோடய லெக்ஸ் 2த்துக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட்ஸ்க்கு 2த்துக்கும் வந்துட்டு நான் இந்த பாத் பவுடர், அதாவது வந்துட்டு ஆவாரம்பூ பாத் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு எல்லோ கலர் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். ஆரஞ்சு பாத் பவுடர் வந்து ஒயிட் கலர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்ளை பண்ணதுமே வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். ஒரு மாதிரி தருத்தருனெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் வந்து அரைச்சி வந்து பீல் பவுடர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு பீல் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிப்பயிரெல்லாம் அரைச்சி போட்டால் ஒரு மாதிரி தருத்தருன்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இந்த பீட்ரூட் பாத் பவுடர் வந்து என்னோடய லிப்ஸுக்கும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா லிப்ஸ் வந்து பிங்கிஸ் தான் வந்து மாற்றி கொடுக்குது, அதனால தான். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்சர்வ் பண்ண விட்டதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறேன். நோஸ் மேலே இருக்க ஒயிட் டாட்ஸ், பிளாக் டாட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டாகவும் வந்து நம்மளுக்கு இது வந்து ஒர்க் ஆகுது பாத் பவுடருங்கிறதுனால. ஸோ ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் ஹேண்ட்ஸ்லேயும் வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து ஃபேஸு ஜஸ்ட் இந்த ஆவாரம்பூ பாத் பவுடரும் தென் வந்துட்டு பீட்ரூட் பாத் பவுடர் மட்டும்தான் வந்து என்னோடய ஸ்கின்க்கும் ஹேண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்கின் வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கடுத்தது வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப பாடி ஹீட்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் க்ரீன் கலர் கன்சிஸ்டன்சியில் ரொம்ப சூப்பராக வந்து ஆர்கானிக்காக ஹெர்பலாக வந்து இருக்குது. நான் வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடி என்னோடய ஹேரோட லெவல் பிளாக்னஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது, நான் வந்து இது யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் லெவல் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்மெல் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. சில ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி ஃபீல் வந்து எனக்கு
ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த ஃபீலுமே வந்து இதில் இல்லை. நான் வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஹேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இது யூஸ் பண்ணி வந்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து தலை சீவிட்டு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்க டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ தட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.